பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறிதளவேனும் சங்கடம் வந்துவிடக் கூடாது என்று விஜய் கருதுகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் காங்கிரஸோடு ரொம்ப இணக்கமாக போவதை தவிர்க்கிறார் விஜய். விஜய்க்கு நல்லாக தெரியும், நம்ம அப்சல்யூட் மெஜாரிட்டியில இல்ல. இந்த ஆட்சி என்பது ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டியோட தான் இருக்கு. அது எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியால் எந்த நிலைக்கும் ஆட்படுத்தப்படும். காங்கிரஸ் கட்சியை உள்ளே அரவணைத்துக் கொண்டு அந்த ஒரு அரசியல் நகர்த்தலை செய்திருக்கிறார்களே தவிர IUML விசிகாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட இல்ல. காரணம் என்னன்னா, அது டிமாண்ட கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த ரெண்டு கட்சியும் நாங்க வரமாட்டோங்க, திமுக கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்லிடுச்சு. இது என்னன்னா, மறுநாளே உளுந்தடிச்சு ஓடி போய் கட்டி பிடிச்சு நாங்க உங்க கூட இருக்கோம், ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டதுனால அதனுடைய டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. அரசியல் களத்துல காங்கிரஸ் கட்சியால் வலிமையாக தமிழ்நாட்டில் நிற்க முடியாது, காலூன்ற முடியாது என்பது விஜயனுடைய தரப்புக்கு நன்றாக தெரியும். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அந்த ஆதரவு தேவை என்கிற காரணத்தால் அந்த 2 மினிஸ்ட்ரியை கொடுத்து சரி ஓகே அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறார்களே தவிர அவர்களால் இன்னும் சுமூகமாக அந்த கூட்டணியில அங்கம் வகிக்க முடியல. அந்த கூட்டணி ரொம்ப சுமூகமாக போகல. காங்கிரஸ் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட்டை இங்க ஃபார்ம் பண்ணிருக்கோம், மினிஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அரசியல் களம் என்பது வேறாக மாறி போயிருக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு 5, இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு 1ங்கிறதுனாலதான் அந்த 4ங்கிற ஸ்பேஸ பாரதிய ஜனதா கட்சியால எட்டி பிடிக்க முடியாம, சரி நீங்க அவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்குண்டான வேலையை செய்யுங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிற சமிக்கையை கொடுத்ததற்கு பிறகுதான் விஜய் இந்த மூவ்மெண்ட்டை எடுத்திருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்க செக்யூலியர் ஃப்ரண்ட், நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றான ஒரு அணியை கட்டுகிறதுக்காகத்தான் இவ்வளவு மெனக்கிடுறோம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. பாரதிய ஜனதா கட்சி விரும்பியதை இன்றைக்கு விஜய் மூலமாக செய்து கொண்டிருக்கு. விஜயும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தர்றாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி மேல ஒரு கன்சர்னு, காங்கிரஸ் கட்சியோடு ஒரு இணக்கம், இதெல்லாம் அந்த நம்பர் 5க்குள்ளாக நிக்குது. பாரதிய ஜனதா கட்சி விருப்பத்துக்கு மாறாக காங்கிரஸோடு விஜயால் இணக்கம் காட்ட முடியாது, விஜயால் கூட்டணியை தொடர முடியாது. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் டெல்லி பயணத்தை மேற்கொண்டாரு. அதுல பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. ஏன் அமித்ஷா அவர்கள் உங்களை சந்திக்க மறுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையும், அதே போல ஏன் நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கல, சோனியா காந்தி அம்மையாரை சந்திக்கல, முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனாருன்னா, பிரதமரை சந்திக்கிறாருன்னா சந்திச்ச மறுநாளே காலையில சந்திக்கிறாருன்னா மாலையே போய் காங்கிரஸ் தலைவர்களை போய் சந்திக்கிறத சந்திக்காம ஒரு நாளும் அவர் வந்தது கிடையாது, திருப்பி சென்னைக்கு வந்தது கிடையாது. ஆனா நீங்க அந்த கூட்டணி பார்ட்னரா இருந்துட்டு சந்திக்காம வந்திருக்கீங்க, ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டதே. அப்ப என்ன இதுல பின்னணியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறிதளவேனும் சங்கடம் வந்துவிடக் கூடாது என்று விஜய் கருதுகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் காங்கிரஸோடு ரொம்ப இணக்கமாக போவதை தவிர்க்கிறார் விஜய். விஜய்க்கு நல்லாக தெரியும், நம்ம அப்சல்யூட் மெஜாரிட்டியில இல்ல. இந்த ஆட்சி என்பது ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டியோட தான் இருக்கு. அது எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியால் எந்த நிலைக்கும் ஆட்படுத்தப்படும் என்கிற அந்த ஒரு புரிதல் விஜய்க்கு நன்றாகவே இருக்கும், அல்லது விஜய்க்கு சொல்லிக் கொடுக்கிற அரசியல் ஆலோசகர்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். அதனாலதான் விஜய் பதவியேற்பு விழா மேடையிலேயே ராகுல் காந்தி பெரிதாக கவனத்தை ஈர்க்க முடியாம போனாரு. அவரு சொல்ல போனா வேண்டா வெறுப்பாக புள்ள பெற்று காண்டாமிருகம்னு பேரு வச்ச கதை தான் அவர் அன்னைக்கு ஸ்டேஜ்ல இருந்த அந்த சூழல் என்பது. ஒரு அமைச்சர் கூட ஒரு கட்டசிக்காக கூட ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்கல. ஒரு கரம் குலுக்குகிற அந்த வேலையை கூட அந்த மேடையில் ராகுலிடத்துல எந்த அமைச்சரும் செய்யல. பெரிதாக விஜயும் மரியாதை செலுத்தல அவருக்கு. இதுவே அண்ணன் மு க ஸ்டாலினாக இருந்திருந்தால் அந்த மேடை முழுமைக்கும் ராகுல் காந்தி வியாபித்திருப்பார். அந்த மேடை முழுவதும் ராகுல் காந்திக்கான ஸ்பேஸாக மாறி போயிருக்கும். நம்பர் 2 ஸ்பேஸ்ல தான் அண்ணன் மு க ஸ்டாலின் இருந்திருப்பார். கடந்த காலத்துல அப்படித்தான் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார்.
அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ராகுலுக்கான முக்கியத்துவத்தை ஒருபோதும் தட்டி பறிக்கிற தலைவராக அவர் வெளிப்பட்டதே கிடையாது. ஆனா நீங்க துவக்கத்திலிருந்தே ராகுலுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை இந்த அரசுக்குள் கொடுத்துடலாம். மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க, அது பேசப்பட்டது, அதை செய்தாச்சு. ராஜ்யசபா ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னார் இல்லையா, 2 அமைச்சரும் ஒரு ராஜ்யசபாவும் கேட்டிருக்கோம்னு. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா விஜய்? விஜய் தரப்புல இருந்து அது குறித்து ஏதாவது செய்திகள் இருக்கா? எங்காவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை உள்ளே அரவணைத்துக் கொண்டு அந்த ஒரு அரசியல் நகர்த்தலை செய்திருக்கிறார்களே தவிர ஐயுஎம்எல் விசிகாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட இல்ல. காரணம் என்னன்னா, அது டிமாண்ட கிரியேட் பண்ணிடுச்சு அந்த 2 கட்சியும். நாங்க வரமாட்டோங்க, திமுக கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்லிடுச்சு. இது என்னன்னா, மறுநாளே உளுந்தடிச்சு ஓடி போய் கட்டி பிடிச்சு நாங்க உங்க கூட இருக்கோம், ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டதுனால அதனுடைய டிமாண்ட் குறைஞ்சு போச்சு. இப்ப இன்னொன்னு, அரசியல் களத்துல காங்கிரஸ் கட்சியால் வலிமையாக தமிழ்நாட்டில் நிற்க முடியாது, காலூன்ற முடியாது என்பது விஜயனுடைய தரப்புக்கு நன்றாக தெரியும். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அந்த ஆதரவு தேவை என்கிற காரணத்தால் அந்த 2 மினிஸ்ட்ரியை கொடுத்து சரி ஓகே அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறார்களே தவிர அவர்களால் இன்னும் சுமூகமாக அந்த கூட்டணியில அங்கம் வகிக்க முடியல. அந்த கூட்டணி ரொம்ப சுமூகமாக போகல. அதனாலதான் தொடர்ச்சியாக எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கருத்தியலாளர்கள், காங்கிரஸ் நடுத்தருவுக்கு வந்துருச்சு, காங்கிரஸ் மினிஸ்ட்ரியில பங்கேற்றுச்சுன்னு நினைக்குது. ஆனா ஒருபோதும் காங்கிரஸ் கட்சியால் இனிமேல் எந்த விதமான பிரதிநிதித்துவத்தையும் வரக்கூடிய தேர்தல்களில் பெற முடியாதுன்னு ஒரு செய்தியை பதிவு பண்றாங்கல்ல, அது யதார்த்தமான உண்மை. அந்த உண்மைக்கு சாட்சி கூறுவதுதான் இப்போது காங்கிரஸ் கட்சியை பாராதூரமாக பார்க்கக்கூடிய விஜயினுடைய நடவடிக்கை என்றுதான் எப்படி சார் ஒரு கட்சி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும். மற்றொன்று, மத்திய பாஜக அரசு அவங்களுடைய தயவு இல்லாம தமிழ்நாட்டிற்கு நன்மைகள் கிடைக்காது, நமக்கு உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். இப்ப அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கட்சி எப்படி 2த்துக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணி போக முடியும்? அப்படிதான் அந்த இதுதான் அவன் பண்ணிட்டு இருக்காரா திரு விஜய் அவர்கள்? அதாவது பேலன்ஸ் பண்ணி போக முடியும், எப்படி பேலன்ஸ் பண்ணி போக முடியும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில தான் இருக்கு. இப்படி யோசிக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த தேர்தலை போல வெற்றி பெற்றிருந்தால் காங்கிரஸ் தாவேக்காவுல அகாமடேட் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% கிடையாது. அந்த 5 இடத்தை ஃபில் பண்ற ஸ்பேஸ் யாருகிட்ட இருந்திருக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இருந்திருக்கும். இப்ப இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி அதிமுகவினர் இருக்காங்க பாருங்க, இவங்க உள்ளார போயிட்டு அங்க நிக்க முடியாம வெளியில வந்தாங்க இல்லையா, அந்த நிலைமையும் வந்திருக்காது. சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட்டை இங்க ஃபார்ம் பண்ணிருக்கோம், மினிஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம், அரசியல் களம் என்பது வேறாக மாறி போயிருக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு 5, இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு 1ங்கிறதுனாலதான் அந்த 4ங்கிற ஸ்பேஸ பாரதிய ஜனதா கட்சியால எட்டி பிடிக்க முடியாம, சரி நீங்க அவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு அதற்குண்டான வேலையை செய்யுங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிற சமிக்ஞை கொடுத்ததற்கு பிறகுதான் விஜய் இந்த மூவ்மெண்ட்டை எடுத்திருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்க செக்யூலியர் ஃப்ரண்ட், நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றான ஒரு அணியை கட்டுகிறதுக்காகத்தான் இவ்வளவு மெனக்கிடுறோம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. உங்களுடைய உரிமைக்காக கூட பாரதிய ஜனதா கட்சியிடம் நீங்கள் ஒரு குரலை உயர்த்த மாட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலுக்கு செவிமடுக்காமல் இருப்பீர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. ஏன் சார், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது மரபு இல்லையா? அந்த மரபை கூட நான் போய் பிரதமர்கிட்ட கேட்டேன், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். என்ன பிச்சையா கேட்டீங்க நீங்க? ஏன் சார் பிச்சை கேட்கறீங்க? இந்த நாட்டு மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க சார். அப்போ சராசரியாக செய்ய வேண்டிய ஒரு பணியை கூட நான் போய் பிரதமர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன்னு வெளிப்படுத்துகிற அந்த துணி இருக்குல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் விடை. எப்படி சார் காங்கிரஸையும் வச்சுக்கிட்டு மேல ரூலிங் பார்ட்டியா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றியத்துல திருப்திப்படுத்த முடியுமா? ஒரு கட்சியால திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டி கொண்டிருக்கிறாரு விஜய். அப்ப நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதைத்தானே நாம் பேச முடியும். நாளைக்கு விஜய் என்ன பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரியாது. நேற்றைக்கு விஜய் என்னவாக இருந்தார், இன்றைக்கு விஜய் என்னவாக இருக்கிறார் என்பதை வைத்துதான் நாளைக்கு அவர் என்னவாக இருக்க போகிறார் என்கிற அந்த யூகத்தை நாம வெளிப்படுத்தலாமே தவிர விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு தானே நாம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் இன்றைக்கு என்ன செய்யறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 விழுக்காடு ஒத்துழைப்பை நல்கிவிட்டு
50 விழுக்காடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒத்துழைப்பு நல்குவதை போல காட்டிக் கொள்கிறாரே தவிர காங்கிரஸோடு அவர் இணக்கமாக போகவில்லை, காங்கிரஸை அவர் அரவணைத்துக் கொள்ளவில்லை. ரொம்ப அழகா டபுள் ட்ராக் சூப்பரா பிளே பண்றாருன்னு தான் நான் பாக்குறேன். சார், இப்போ இந்த அரசை எப்படி அவங்க வந்து ரசிப்பாங்க? இப்போ உதாரணமா இப்போ போயிருந்தார் இல்லையா டெல்லி விசிட்ல, அப்போ அமித்ஷாவும் சந்திக்க மறுத்திருக்கிறாருங்கிற மாதிரி தான் டெல்லி வட்டார தகவலும் வந்திருக்கு. பிளான் செய்யப்பட்டது, இறுதி கட்டத்துல அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப அமித்ஷா வந்து ஏன் சந்திக்கவில்லை? அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? அதாவது நாட்டினுடைய பிரதமரை முதல் முறையாக சந்திப்பதற்கு ஒரு முதலமைச்சர் செல்கிறார். அந்த சந்திப்பு நிகழ்ந்து விட்டது. நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்தித்தார். நிர்மலா சீதாராமன் அம்மையாரிடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையாரை சந்தித்து பேசுவதற்கு என்ன உள்நோக்கம்? பெருசா உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதல. அது ஒரு நிதி சார்ந்த ஒரு கட்டசியான ஒரு சந்திப்பு. எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயண்டா நீங்க வந்து மணி ஃப்ளோ பண்ணுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாநிலத்தினுடைய தொகுப்புகளை கொஞ்சம் தங்குதடை இல்லாம கொடுங்க அப்படின்னு கேட்பதற்காக, ஒரு கோரிக்கை வைப்பதற்காக போயிருக்கலாம். உள்துறை அமைச்சர் சந்திக்க மறுத்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? 1000 காரணங்கள் இருக்கலாம். 1000 காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களினுடைய நடவடிக்கைக்கு வேறு விதமாக அமித்ஷா முகம் தரலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அமித்ஷா விரும்பினால் அது நிகழ்த்தப்படும். அமித்ஷா விரும்பவில்லை என்றால் அது நிகழ்த்தப்படாது. அப்ப இங்க யாரு பாஸ்? விஜய் இல்ல பாஸ், அமித்ஷா தான் பாஸ். இப்ப இதுவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இருந்து அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருப்பாரே ஆனால் இது நிகழ்ந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இப்படி அமித்ஷாவால் லீட் எடுத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தித்து விட்டு வந்திருப்பார்கள். இப்போ இங்க அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற வேலையை விஜயால் செய்ய முடியல. அதுதான் பிரதானமாக பேசப்பட வேண்டிய காரணம். அமித்ஷாக்கு லட்ச காரணங்கள் இருக்கலாம், அமித்ஷாக்கு 1000 மனமாச்சரியங்கள் இருக்கலாம். அது இல்ல பிரச்சனை. ஒரு முதலமைச்சர் சந்திப்பார் என்று சொல்லப்பட்ட சந்திப்பில் ஏன் அந்த சந்திப்பு நிகழவில்லை? அந்த சந்திப்பை யார் நிகழாமல் தடுத்ததுன்னு பார்த்தா அமித்ஷா தான் தடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அப்ப இன்னமும் அமித்ஷாவிடம் தன்னுடைய நிலைப்பாட்டை கூட வலிமையாக பதிவு செய்ய முடியாத ஒரு முதலமைச்சராகவே விஜய் வெளிப்பாடு. இதை முதலமைச்சர் பேசியிருக்கணுமா வேண்டாமா? இப்ப நீங்க என்கிட்ட கேள்வியா கேக்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறீங்க. என்ன காரணம்னு நான் 1000 காரணத்தை சொல்லுவேன். ஆனா முதலமைச்சர் சொன்னாதானே அது சரியா இருக்கும். முதலமைச்சர் நான் இல்லைங்க சந்திக்கிறதுக்கு நேரமே நான் கேட்கல, நான் பினான்ஸ் மினிஸ்டரையும் பிரைம் மினிஸ்டரையும் பாக்குறதுக்காக தான் போனேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். இல்ல நான் சந்திக்க கேட்டா அவர் விரும்பல, நானும் அதை விரும்பல, வந்துட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் எதுவுமே பேசலையே. வெளியில் தெரியாமல் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த உள்நோக்கம் என்ன? நீங்க அதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை காயப்படுத்தி விடாத அளவுக்கு, சங்கடப்படுத்தி விடாத அளவுக்கு ஒரு நகர்வை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நிகழ்த்த முடியுமே தவிர, அதைத்தான் செய்து முடிக்க முடியுமே தவிர, விஜய் நினைப்பதை செய்து முடிக்க முடியாது, விஜய் நினைப்பதை நிகழ்த்தி விட முடியாது என்பதுதான் இந்த சந்திப்பு தவிர்க்கப்பட்டதற்கு பின்னால் சொல்லப்படுகிற செய்தியாக நான் புரிந்து கொள்றேன். இதையெல்லாம் கடந்து விஜயே நினைச்சாலும் காங்கிரஸ் அவரால் ஊக்கப்படுத்தி அவர் வந்து சுயாதீன முடிவு வந்து எடுக்க முடியாதா? காங்கிரஸை வந்து இப்ப இனி மூவிங் ஃபார்வர்டு பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள்லாம் அவர் எப்படி வந்து தாக்கு பிடிப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அப்போ இந்த கூட்டணி இன்டாக்டா தொடர்றதே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி நீங்க யூகிக்கிறீங்களா? இல்ல, இந்த கூட்டணி தொடரும் சார். தொடர்றது கேள்விக்குறின்னு நான் சொல்லலை. இந்த கூட்டணி கண்டிப்பா தொடரும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிற வரை அது தொடரும். பாரதிய ஜனதா கட்சி எப்போது விரும்பாமல் போகிறதோ அன்றைக்கு இது முடிவுக்கு வந்துடும். நீங்க வந்து கோல் யார் கையில இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில் இருக்கிறது. ஒருவேளை நாளைக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தல், பாரதிய ஜனதா கட்சி தன்னோடுதான் விஜய் கூட்டணி வைக்க வேண்டும்னு விரும்புது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜய் இல்லைன்னு மறுக்கிற இடத்துல இருக்காரா? இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரா? அப்படி ஒரு வாய்ப்பு, ஆமா, அப்படி ஒரு வாய்ப்பு உருவாகுமா? கண்டிப்பா ஆகாது. அப்போ எதுவரை இது தொடரும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிற வரை தொடரும். பாரதிய ஜனதா கட்சி இசைவளிக்கிற வரை தொடரும். அது எப்போது விரும்பாமல் நிற்கிறதோ அப்போது இது தடைபட்டு போகும். இவ்வளவுதான் செய்தி. இதுல ஒண்ணு வேணாம், ரொம்ப சிம்பிள்.
அரவிந்த் கெஜ்ரிவாலை போல பாருங்கள் விஜயினுடைய நகர்வை. அரவிந்த் கெஜ்ரிவாலாவது கொஞ்சம் படித்தவர், அவருக்கு சில அரசியல் கள யதார்த்தம் புரிகிறது. அவர் ஒரு பியூரோக்ரசிக்குள்ள இருந்து வந்தவர். அதனால அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலை ரொம்ப லாவகமாக உள்வாங்கி கொண்டு இயக்குனர். ஆனா அவரை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணணும், ஒரேதான் வீழ்த்திட்டாங்கல்ல. இப்ப அவரையே வீழ்த்த முடியும்னா, விஜயை ஒண்ணு வீழ்த்த முடியும்னா வீழ்த்தலாம், இல்ல தங்களுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்ள முடியும்னா கைப்பாவையாக வைத்துக் கொள்ளலாம். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புச்சு. அதிமுக என்கிற இயக்கம் எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலைப்பாட்டுக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சி தொண்டர்கள் பலமிக்க கட்சி. அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அரசியல் புரியுங்கிறதுனால. இப்ப தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு அரசியல் புரியாது. தாவேகாவினுடைய தலைவருக்கு பெருசா அரசியல் தெரியாது. அப்ப அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலை கையகப்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புச்சு. பாரதிய ஜனதா கட்சி விரும்பியதை இன்றைக்கு விஜய் மூலமாக செய்து கொண்டிருக்கு. விஜயும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தர்றாரு. அப்ப காங்கிரஸ் கட்சி மேல ஒரு கன்சர்னு, காங்கிரஸ் கட்சியோடு ஒரு இணக்கம், இதெல்லாம் அந்த நம்பர் 5க்குள்ளாக நிக்குது. நம்பர் 5 மேஜிக் அது. அந்த நம்பர் 5ங்கிற மேஜிக் எப்போது வேண்டுமானாலும் ஏன் விஜயதாரணி அக்கா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு போய் சேர்ந்தது மாதிரி தாரகை கட்பட் போய் சேர மாட்டாங்களா? சேர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விளவங்கோட்டுல வெற்றி பெற்றிருக்கிறாரு, அவர் அந்த மாதிரி திரும்ப செய்ய மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பழைய விளவங்கோடு எம்எல்ஏ தானே விஜயதாரணி அக்கா. அதே வேலையை இப்ப இருக்கிற விளவங்கோடு எம்எல்ஏ செய்ய மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அண்ணன் விஸ்வநாதன் போக மாட்டார். அவர் கொள்கை நெறியாளர். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஜமால் போயிட முடியாது. மயிலாடுதுறைக்குள்ள உள்ளரே நுழைய விட மாட்டாங்க. ஏற்கனவே திமுக காரங்க நுழைய விடாம தடுத்துட்டாங்க. காங்கிரஸ் சரி ஓகே அப்படின்ற அந்த அரவணைப்புக்குள்ள போறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேரும் நாளைக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஒருவேளை ஜமாலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீ ரிசைன் பண்ணிரு, பாஜகவுக்கு கூட வர வேணாம், ரிசைன் பண்ணிருன்னா ஜமால் என்ன உறுதியா நின்றுவாரா? இல்ல நான் சண்டை மாறுதல் செய்யறேன், உங்களால முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்லுகிற துணிச்சல் தெம்பு ஜமாலுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ அந்த மேஜிக் நம்பர்ஸ் 5 அது அரசியலில் நிகழ்த்துகிற அந்த அரிய மாயை தான் இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தாவேகாவினுடைய கூட்டணி. இது தொடருமா, முடிவுக்கு வருமா? இதையெல்லாம் யார் முடிவெடுப்பான்னா பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவெடுக்கும். பாரதிய ஜனதா கட்சி விருப்பத்துக்கு மாறாக காங்கிரஸோடு விஜயால் இணக்கம் காட்ட முடியாது, விஜயால் கூட்டணியை தொடர முடியாது. இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய நிலைமை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. அப்போ அது காங்கிரஸ் கட்சியை உணருதா? அதனுடைய வெளிப்பாடை தான் டெல்லியில சந்திக்க மறுத்துட்டாங்களா டெல்லி தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பாஜகவால் காங்கிரஸ் கடந்த காலத்துல ஆட்சியை இழந்தாங்க. தங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மீண்டும் இடைத்தேர்தலை சந்திச்சு பிஜேபி ஆட்சியை பிடிச்சிருக்கு. இப்ப அதே போல ஒரு ஃபார்முலாவை தமிழக வெற்றி கழகம் இங்க அஇஅதிமுக கிட்ட செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அப்ப இதை ரசிக்கல டெல்லி தலைமை. எனவே இந்த சந்திப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. இதை பற்றி உங்களை பார்வை நிறைவான கருத்து. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை அது எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பியதோ அந்த அலைவரிசையில் மிக தெளிவாக நிகழ்த்தி கொண்டே இருக்கு. ஒரு சின்ன ஜிக்ஸாக் கூட அதுல இல்ல. இடதுபுறமாக போக வேண்டிய இடத்தில் வலதுபுறமாக போகுது, வலதுபுறமாக போக வேண்டிய இடத்தில் இடதுபுறமாக போகுதுங்கிற அந்த கோணலே இல்ல. ரொம்ப நேரா எந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணாங்களோ அந்த டார்கெட்டை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு டார்கெட்டே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இலக்கு? இந்த தேசத்தினுடைய 2வது விடுதலை இலக்குன்றாங்க. அது யாருகிட்ட அந்த தேசத்தின் விடுதலை போகணும்? 2வது விடுதலை காங்கிரஸ் கட்சிக்கிட்டயா? இது அதை விட மோசமா இருக்கும்னு காங்கிரசினுடைய முகம் சமீப காலமாக வெளிப்படுது. இது அதிகாரம் வந்தா அதை விட கூடுதல் வேகத்தோடு தவறுகளை நிகழ்த்துகிற வல்லமையை பெற்றிருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இந்தியாவுக்கு செய்தி சொல்லியிருக்கு. ஆனா சோனியா காந்தி அம்மையாருக்கு வேறு கருத்து இருப்பதாக நான் உணர்றேன். ராகுல் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, ராகுலை இந்த முடிவை எடுக்க வைப்பதற்கு செய்திருக்கக்கூடிய அந்த காங்கிரஸில் இருக்கிற RSS காரர்களுடைய லாபி, இத சோனியா காந்தி அம்மையார் விரும்பல. அதனாலதான் சோனியா காந்தி அம்மையார் சந்திக்காமல் இந்த டெல்லி பயணத்தை தவிர்த்து விடலாம், விஜயினுடைய டெல்லி பயணத்தை நாம் தவிர்த்து விடலாம் என்று கருதி இருப்பார்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிந்திருக்கிற அரசியல் அறிவின் மூலமாக நான் அதை புரிந்து கொள்றேன். மற்றபடி காங்கிரஸ் இதை ஃபீல் பண்ணாம இருக்கான்னா, காங்கிரஸ் ஃபீல் பண்ணா ஏன் சார் இந்த நிலைப்பாட்டுக்கு போகுது?
10 நாள் காத்திருந்தா நிலைமை வேறையாக மாறி இருக்குமே சார். அது காத்திருக்கலையே. அந்த மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே ஓடிடுச்சே. ஓடுகாலியை விட கூடுதலான வேகத்தில் ஓடிடுச்சு அப்படிங்கிறது தானே இப்ப தமிழ்நாட்டு களத்துல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் தவறான வார்த்தையை பயன்படுத்தல. அந்த ஓட்டத்துக்கான வேகத்தை குறிப்பிடுவதற்காக நான் சொல்கிறேன். அப்ப காங்கிரஸ் என்றால் அது ஒரு ஓடுகாலி கழுதை என்கிற போல ஒரு துணியை வெளிப்படுத்தி அதுவே தனக்குத்தானே ஒரு இமேஜை கட்டமைச்சுக்கிட்டு ஓடுச்சு இல்லையா? அது எதுக்காக? இந்த அதிகார வெறிய இவ்வளவு வேகமாக காங்கிரஸை துரத்துகிறது. செத்தா போய்விட்டது காங்கிரஸ் கட்சி. அப்படியே செத்து போனால்தான் என்னன்னு கேக்குறேன். நீங்க இப்ப இன்னைக்கு 2 மினிஸ்டரை வாங்கி என்ன செய்து கிழிச்சிட்டீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல? என்ன சத்தியமூர்த்தி பவனை தூக்கி நிறுத்திட்டீங்கன்னு கேக்குறேன். அதே கோஷ்டி சண்டை தான், அதே தகராறு தான், அதே பிளவு தான், அதே வருத்தம் தான், அதே மனமாச்சரியம் தான். என்ன பெரிதாக காங்கிரஸ் கட்சிக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்ப காங்கிரஸ் கட்சி இதை உணராமல் இருக்கா அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சிக்கு எந்த புரிதலும் இல்லாமல் தான் அது வெறும் அதிகாரம் என்கிற அந்த மாய பிம்பத்தை நம்பி போய்கொண்டே இருக்கிறது. கட்சியை வளர்க்கணும்னா அதிகாரம் இருக்கணும்னு எவன் சொன்னது? எவன் சொன்னது உங்களுக்கு? முதல்ல அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தால்தான் கட்சியை வளர்க்க முடியும். நீங்க அதிகாரத்துல இல்லாம இருந்த இந்த 12 ஆண்டு காலத்துல என்ன கட்சியை வளர்க்கிற வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க? இல்ல அதிகாரத்துல இருக்கும்போது நீங்க என்ன கட்சியை வளர்த்துட்டீங்க? அப்ப நீங்க 2 பேரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருக்கு இல்லையா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி ஆட்சி யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தானே. அப்ப என்ன காங்கிரஸை வளர்த்தெடுத்தீங்க? இப்ப ஏன் அதல பாதாளத்துக்கு நீங்க போனீங்க? உங்களால மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாத ஒரு நிலைமை. காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள்ல அழிந்து சாம்பல் ஆயிடுச்சு சார். மீண்டும் எழவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிகழ்காலத்தையும் உணரல, எதிர்காலத்தையும் உணரலன்றது தானே இதற்கான சான்று. அதனாலதானே பல மாநிலங்கள்ல அழிந்து சாம்பலா போச்சு அந்த கட்சி. எனவே காங்கிரஸ் கட்சி இதை உணராமல் நகருகிறதான்னு கேட்டா, சோனியா காந்திக்கு மட்டும் அந்த வருத்தமும் சோகமும் இருப்பதாக நான் உணர்கிறேன். ராகுல் உட்பட ஏனையோருக்கு அந்த வருத்தமோ அது குறித்த புரிதலோ அரசியல் நிலைத்தன்மையற்றது என்கிற அந்த பார்வையோ இல்லாமல் போய்விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.